ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம சேனல் வந்து ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். பல மக்கள் சட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிடட்டும். சட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது, அடிப்படையாக வந்து எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து ஆரம்பித்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர், அதாவது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதாவது கிரிமினல் கேஸில் வந்து எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க, முதல் தகவல் அறிக்கை. இது வந்து கிரிமினல் கேஸை பற்றி நம்ம ஒரு எஃப்ஐஆர்னால் என்ன, அதனுடைய பொருள் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து சிஎஸ்ஆர் பதிவு செய்ததுக்கு பின்பு இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் வந்து எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து போடுவாங்க. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போலீஸ் வந்து அவங்களுடைய பதிவேட்டில் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. இது வந்து முக்கியமானது கிரிமினல் கேஸில். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஆர் என்றால் என்ன அப்படிங்கிறது. அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லை வரையறுக்கப்படவில்லை. சட்டப்பிரிவு 154(1) கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் நகலை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கோர்ட்டில் மாஜிஸ்ட்ரேட் வழங்க வேண்டும் என்று பிரிவு 207 கூறப்பட்டுள்ளது. அது தவிர எந்த ஒரு வார்த்தையும் எஃப்ஐஆர் என்று முதல் தகவல் என்று எந்த ஒரு சட்டத்திலும் குறிப்பிடப்படவில்லை. அடையாளம் காணக்கூடிய வழக்கு தொடர்பான கமிஷன் தொடர்பான காவல்துறையால் முதலில் பதிவு செய்யப்பட்ட அறிக்கை இது. அறியக்கூடிய குற்றத்தால் தகவல்களை வழங்கும் முதல் தகவல் அறிக்கையாகும். எஃப்ஐஆரின் பின்வரும் முக்கியமான சரத்துக்கள். இது காவல்துறை அதிகாரிக்கு அளிக்கப்பட்ட முதல் தகவல் ஆகும். தகவல் அறிக்கை கூடிய குற்றத்துடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். எஃப்ஐஆர் காலகட்டத்தில் முதலில் தெரிவிக்கப்பட்ட ஒரு தகவலாகும். அடையாளம் காணக்கூடிய குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர் அல்லது அவர் சார்பாக யாரேனும் ஒருவர் தகவல் அளித்து போலீஸில் புகார் அளிக்கலாம். இதன் அடிப்படையில் விசாரணை தொடங்கும். தகவல் இது. எஃப்ஐஆர் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். ராஜஸ்தான் மாநிலத்திற்கு எதிரான சிவ்சிங் வழக்கில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் முதல் தகவல் அறிக்கையை கோர்ட் விதிகளின்படி பதிவு செய்யப்பட போலீஸ் அதிகாரியின் முன் காவல் நிலையத்தில் அறிக்கையை உருவாக்கியவரின் அறிக்கை என வரையறுத்தது. எஃப்ஐஆர் காவல்துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் விசாரணை பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. போலீஸ் அதிகாரிகள் விசாரணையின் போது குற்றங்களின் கமிஷன் அல்லது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட குற்றத்திற்கான சாட்சியம் அளிக்கக்கூடிய சாட்சிகள் மற்றும் சாத்தியமான சாட்சிகளை தேடுகின்றனர். எஃப்ஐஆர் பதிவு செய்பவர் நீதிக்கு இடையூறு விளைவிக்கும் தீய நோக்கத்துடன் தவறான தகவல்களை அளிக்காமல் இருப்பது அவசியம். ஒரு எஃப்ஐஆர் என்பது ஒரு அடிப்படை ஆவணமாகும். இது செய்த குற்றம் அல்லது அதை பற்றிய பயம் பற்றிய குறிப்பிடத்தக்க தகவல்களை வழங்குவதன் மூலம் சட்ட நடவடிக்கைகளை தொடங்குகிறது. இது கிரிமினல் குற்றமாகவோ பொது அக்கறையாகவோ அல்லது இரண்டுமாகவோ இருக்கலாம். இந்த ஆவணம் காவல்துறை அதிகாரிகளுக்கு எந்த திசையில் விசாரணையை தொடங்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வழக்கில்
இரு தரப்பினருக்கும் இந்த ஆவணம் அவசியமாக இருக்கிறது. இதுதான் வந்து நம்ம வந்து எஃப்ஐஆர்னா மிக சுருக்கமாக வந்து நம்ம பார்த்துருக்குறோம். எஃப்ஐஆர்னா எப்படி இருக்கணும், எஃப்ஐஆரை வச்சு போலீஸ் வந்து எந்த மாதிரியான வந்து நடவடிக்கைகளை வந்து எடுக்கலாம், அது எதற்காக எஃப்ஐஆர் வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பார்த்துருக்குறோம். இதையே வந்து நம்ம ஆங்கிலத்தில் என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஆங்கிலம் தெரிந்ததற்காக நம்ம வந்து இந்த இதிலே பதிவிடுறோம். அதாவது an FIR, first information report, is extremely important as it marks the initial steps in the criminal judicial process, essentially triggering a police investigation into an alleged crime, making it the foundation for any legal action against an accused person. Without an FIR, the police cannot officially begin investigating a case. The key reason why an FIR is important: initiate the investigation. Filing an FIR prompts the police to start gathering evidence and looking into the reported crime, provides a crucial information. The detail in a FIR serve as the basis for the police investigation, including the victim's account, location, date and time of the crime. Legal safeguard. It acts as a legal document that records the complaint, protecting the victim from the arbitrary arrest and detention. Evidence in court. An FIR holds significant weight in a court as it is considered a primary evidence of the crime being reported. Deterrence against a crime. The knowledge that a complaint can be officially registered through a FIR can deter a potential criminals. Empowers citizens. Filing an FIR allows citizens to actively engage with the legal system and seek justice. The importance of the FIR. An FIR is a very important document as it sets the process of criminal justice in motion. It is only after the FIR is registered in the police station that the police takes up an investigation of the case. Who can lodge an FIR? Anyone who knows the commission of the offense, cognizable offense, can be filed an FIR அப்படின்னு வந்து சொல்லுது. அதாவது யார் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணலான்னா, யாருக்கு வந்து ஒரு க்ரைமுடைய இது க்ரைமு அப்படின்னு ஒரு நாலேஜுக்கு தெரியுதோ அவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து யாருனாலும் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு ப்ரைமரி எவிடன்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்து ஒரு காக்னபிள் அஃபென்ஸ் நடக்கும் பொழுது அந்த அஃபென்ஸை பற்றி தெரிந்தவர்கள், அதாவது அந்த அஃபென்ஸில் சம்மந்தப்பட்டவர்கள் தான் அஃபென்ஸ் விக்டிம் தான் கொடுக்கணும்னு இல்லை, அந்த அஃபென்ஸை தெரிஞ்சவங்களும் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப எசென்சியல். ஏன்னா அந்த கம்ப்ளைண்டில் உள்ள எலமெண்ட்ஸை வச்சு தான் வந்து எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து நீங்கள் ப்ராம்ப்டாக வந்து கொடுத்தா ரொம்ப மிக்க நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து எஃப்ஐஆருடைய ஒரு சிறப்பான தன்மை, ஒரு பொருள். நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.